இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜீவான்னு சொல்லிட்டு வந்து நிக்கிற இவன் யாரு என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அவன் யாருன்னு உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன். சின்ன வயசுல காணாம போன ஜீவா வளர்ந்த அதே ஆசிரமத்துல தான் இவனும் வளர்ந்தான். இவன் உண்மையான பேரு ஜீவா இல்ல, வாசு. 5 வயசு வரைக்கும் ஜீவாவும் வாசுவும் ஆசிரமத்துல ஒன்னாதான் வளர்ந்தாங்க. அந்த வயசுலயே இந்த வாசு ஒருத்தனை கல்லால் அடிச்சு அவ மண்டைய உடைச்சு அது கேஸ் ஆகி இவனை சிறார் ஜெயில போட்டாங்க. இவன் ஆசிரமத்தை விட்டு ஜெயிலுக்கு போகும்போது காணாம போன ஜீவாவோட திங்ஸ், சர்டிபிகேட்ஸ், டாக்குமெண்ட்ஸ்னு ஒட்டுமொத்த ஐடென்டிட்டியும் இவன் எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டான். இன்னைக்கு வரைக்கும் ஜீவாவோட டாக்குமெண்ட்ஸை வச்சுதான் இவன் பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கு நான் சாட்சிங்கயா. என்ன சொல்றீங்க ஃபாதர்? இவன் பேரு வாசுவா? இவன் ஜீவா இல்லாம தான் தனிப்பட்ட முறையில இப்படி பஞ்சாயத்துல பிராது கொடுத்திருக்காங்களா? இது ரொம்ப தப்பாச்சே. நிறுத்துங்க. சூப்பர், ரொம்ப பிரமாதம். அவங்களே நல்ல ஒரு கதை எழுதி அதுல ஸ்கிரீன் பிளே, டைலாக் எல்லாம் பண்ணி அதுக்கேத்த மாதிரி நடிகர்களெல்லாம் கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு படத்தையே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இத நம்பிட்டு நீங்க எங்க பக்கம் திருப்ப பாக்குறீங்களா? இந்தாமா, பஞ்சாயத்துக்கு தேவை சாட்சியும் ஆதாரமும் தான், சும்மா கதையோ திரைக்கதையெல்லாம் கிடையாது. இது ஒண்ணு சாதாரண பேப்பர் இல்ல, இதுல டிஎன்ஏ ரிப்போர்ட் இருக்கு. இந்த டிஎன்ஏ டெஸ்ட் ஜீவாவோட சாம்பிளையும் ரகரமுடைய சாம்பிளும் வச்சு எடுத்தது. இந்த டெஸ்ட் எடுத்ததே நான் இல்ல, தோ மாயாதான். இதுல என்ன இருக்குன்னு நீங்களே படிச்சு பாருங்க.